தமிழ் மொழியில இருந்தா மலையாளம் கன்னடம் மாதிரியான மொழியெல்லாம் பிறந்துன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உண்மை தானே. நம்ம பேசும்போது தெரியுமா லாங்குவேஜ்லேயே எல்லாத்துலேயுமே தமிழ் கலந்து தான் இருக்குது. மலையாளத்துலேருந்து தெலுங்குலேருந்து கன்னடத்துலேருந்து. மலையாளம் பேசும்போது தமிழ் நல்லா புரியும். அதனால் தமிழ் மொழி தான் சிறந்த மொழி. தமிழ் மொழி தான் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவாகுது. நீங்கள் இன்றைக்கும் தமிழ் ஆகட்டும், மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு ஆகட்டும், அதில் வரக்கூடிய வார்த்தைகள் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களாக தான் இருக்கும். தமிழ் மொழி இருந்தால் வேறு மொழியே வரும். மற்ற மொழிகள் பிறந்துச்சுன்னு சொல்றாங்க. எல்லாம் தமிழில் இருந்தால் வரும். எல்லாம் தமிழ் ஒன்று தான். இப்போ தான் தமிழை அதுலேருந்து வேறு வேறு மொழியாக பிரிஞ்சு வந்துடுது. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஒத்து வரும். என்ன மலையாளமாக இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, தமிழ் வார்த்தைகள் நிறைய இருக்கும். தமிழ் வார்த்தைகள் எல்லாமே மொழிகளே இருக்காது. அதனால் தமிழ் வந்து தாய்மொழி மட்டும் இல்லை, என்ன சொல்லுவோம், மூத்த மொழி. உலகத்துக்கே மூத்த மொழி தமிழ் மொழி. அது அவங்கவுங்களுக்கு நல்ல மொழி தான். ஆமாம், தமிழ் தான் முதல் மொழி. அதுக்கப்புறம் தான் எல்லாமே அதுலேருந்து செப்பரேட்டாக வந்தது. அதான் உண்மை. தமிழ் மொழி தான் வந்துட்டு தாய்மொழி. அதாவது எல்லா மொழிக்குமே, அது மலையாளம் இருந்தாலும் சரி, தெலுங்கா இருந்தாலும் சரி, கன்னடமாக இருந்தாலும் சரி, தமிழ் மொழி தான். அதாவது அடித்தளம் சொல்லுவாங்கல்ல, அடித்தளம்னா அது தமிழ் தான். அதுலேருந்து தான் எல்லாமே பிறந்து வந்தது, அதுலேருந்து தான். நீங்கள் வந்துட்டு இப்போது சிங்கப்பூர், மலேசியா அங்கே போய் பார்த்தாலுமே அங்கே இருக்க கல்வெட்டில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தான் இருக்கும். ஏன்னா தமிழ் வந்து ஒரு ஆயுத மொழி. அது தமிழ் தான், தமிழ் தான், அவ்வளோதான். தமிழ் மலையாளம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஆமாம், எப்படி குரங்குலேருந்து மனிதன் வந்தானோ அதே மாதிரி தமிழ்லேருந்து ஒவ்வொரு மொழியும் மாறி போயிருக்கலாம். ஆமாம், தமிழோட உதவி இல்லாமல் எந்த மொழிகளும் உருவாகிருக்க முடியாது.